விசுவாசமும் சமாதானமும், ஃபெய்த் அண்ட் பீஸ். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். சமாதானத்தை நாம் களியாட்டுகளாலும் நம்முடைய செல்வாக்காலும் நம்முடைய அந்தஸ்தாலும் நம்முடைய பதவியினாலும் நம்முடைய எண்ணங்களினாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. சமாதானம் ஒரே ஒரு காரியத்தின் மாத்திரம்தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சமாதான காரணர். உலகத்துக்கு ஒரு நற்செய்தி, அதனால் உலகத்திலே சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானம் என்று சொல்லும்போது நாம் விசுவாசித்திருக்கும்படியான தேவன் எப்படிப்பட்டவர்? பிதாவுடைய ஒரே குமாரனாக பிதா சொன்னதையெல்லாம் அப்படியே செய்து அந்த உபதேசங்களை எல்லாம் மக்களுக்கு வெளிப்படுத்தி அந்த அற்புதங்களை எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அநேகருடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து பிசாசின் பிடியில் அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு சரீர பிரகாரமான சமாதானம் மட்டுமல்ல, ரட்சிப்பினாலே அவர்களுக்கு சமாதானத்தை தந்தார். அவர்கள் தேவனை விசுவாசித்ததினாலே அந்த சமாதானம் உண்டாயிற்று. அவரை விசுவாசிக்கிற நமக்கும் சமாதானம் நம்முடைய நாட்கள் பூராவும் ஆயுசு நாட்கள் அவருடைய வருகை வரைக்கும் இருக்கும். விசுவாசிப்போம், சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.